நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சப்பாத்தி யார் பண்ணாங்க? நான் தான். ஏன் தாமு? இந்த சப்பாத்தில சுத்தமா உப்பே இல்ல, ரொம்ப சப்புன்னு இருக்கு. ஐயோ தாமு, வினைக்கு சுத்தமா உப்பே பிடிக்காதுல்ல. இல்ல போதும். சுந்தர், சப்பாத்திலேயே எவ்வளவு உப்பு போட்டிருக்க? உனக்கு தெரியும்ல நான் உப்பு கம்மியா சாப்பிடுவேன்னு. ஏய் தாமு, உப்பு கம்மியா இருந்தா ஊறுகாய போட்டு சாப்பிடு. ஜீவிதா, ஊறுகாய் அனுப்பி வச்சிருந்தனே, நல்லா இருந்ததா? நீ சாப்பிட்டியா? ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆனா வினை என்னது சாப்பிட விடவே இல்ல. அவரே எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு. சுந்தர், ஆவாக்கா ஊறுகாய் எங்க? ரிஷிகேஷ்ல இருந்து பெரிய பாட்டி அமுச்சு வச்சாங்களே. அப்படியா? இந்த வாட்டி நான் பண்ணி கொடுக்கிற ஊறுகாய நீ கொண்டு போகணும். அது வினைக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. வினை என்ன சாப்பிட்டிருப்பாருன்னே தெரியலையே. சார், நீங்க கேட்ட மாதிரி உப்பு கம்மியா போட்டு சப்பாத்தியும் ஆவக்காய் ஊறுகாயும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க சார். இருக்கட்டும் சுந்தர், நான் கிளம்பணும். ஏ வினய், ஜூஸாவது குடிச்சிட்டு போ. சித்தப்பா வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நான் நினைக்கிறேன் நம்ம வினய் ஜீவிதாவை ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கு. அக்காவும் மாமாவும் இப்படிதான் மிஸ் பண்ணுவாள் ஆண்டி. ஆமா ஜீவிதா, என்ன பாட்டி? நீ ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்க, களைப்பா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்க. இல்ல பாட்டி, நான் நல்லதா இருக்கேன். இதத்தான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், என் ஜீவிதா எப்பவும் நல்லா இருக்கணும்னு. அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க 2 பேரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைங்க வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க என்கிட்ட மறைக்க மாட்டாங்க. நான் சொன்னது சரிதானே ஜீவிதா? இப்ப வந்துடுறேன். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஜீவிதா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. ஆனா நான் என்ன பண்றது? யார்கிட்ட இத பேசுறது? மாலதி கிட்ட பேசலாம். மாலதியோட போன் பிஸியா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். பாட்டியோட போன் பிஸியா இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ண. அட, பாட்டி யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க? அக்கா என்னமோ அவங்க கூட தான் இருக்கா, ஆனா போன் பிஸியாவே இருக்கு. மாலதி, எவ்வளவு நேரமா நான் உனக்கு போன் பண்றது? பாட்டி, நானும் உங்களுக்கு தான் போன் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? மாலதி, ஜீவிதாவை பத்தி நான் ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு தெரியல. அவ இங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறா. உண்மையை சொல்லுமா. சண்டிகர்ல எல்லாம் நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பெரியம்மா கூட்டிட்டு எல்லாரும் ஷிம்லாக்கு போயிருக்காங்கல்ல. அத உண்மையை சொல்லிடு. அது வந்து என்ன வந்து பாட்டி, அது என்னன்னா அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவுல ஏதோ. என்னாச்சு? அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு? இத பாருமா, என் மேல சத்தியம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. பாட்டி, விஷயம் என்னன்னா அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே, எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. வினய் ஜீவிதா வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாட்டி, நம்ம ஏதாவது பண்ணி அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பா நீக்கணும்.
நீங்க தான் அக்காவுக்கு எப்படியாவது புரிய வச்சு சண்டிகருக்கு திரும்ப அனுப்பிடணும். அவங்கள கூட்டிட்டு போக நான் வரேன்னு சொல்ல. பாட்டி, விஸ்வா என்ன சொல்ல வரேன்னா, விஸ்வா ரிஷிகேஷ்க்கு வந்து அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். இல்லம்மா, இப்ப வேண்டாம். இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நாம அவசரப்படக்கூடாது. நாம என்ன செய்யலாம்னு யோசிச்சு உனக்கு சொல்ற மாலதி, சரியா? ஆனா என்னது விஸ்வா, பாட்டி உடனே அக்காவை ஊருக்கு அனுப்புற ஐடியாவிலே இல்ல. எல்லாம் இப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். ஹலோ, நான் இங்க கவலையில என் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா காமெடி படம் பாக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? சீரியஸ்லி? என் மூளையில ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அண்ணனையும் அண்ணியையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு. ஹோமொழியில வந்துருச்சா? வாவ், வெளியில சொல்லாத, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அத கேக்குறதால குறைஞ்சா போயிடுவ. இப்படி வா, காதை கொடு. ஏய் விஸ்வா, உனக்கு ஒண்ணு ஆகல. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியும்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். எடுக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்தா? மாலதி, அண்ணனையும் அண்ணியையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். இன்னொரு விஷயமே எனக்கு தெரியும், நீயும் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்ப. அதனால உன்னோட ஆதரவை எனக்கு இப்ப கொடு. ஷியோர்? எஸ் ஷியோர். இப்ப பாரு. பாட்டி, பாட்டி, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்சம் வீடியோ சாட் ஆன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுது. விஸ்வா எங்க லேப்டாப் ஆன் பண்ணிட்டு இருக்கான். சோ தாமோவை அங்க லேப்டாப் ஆன் பண்ண சொல்லுங்க. வந்துருச்சு. ஹாய்க்கா. மாமா, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் பாட்டி. வணக்கம் தம்பி, நல்லா இருங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை ஜீவிதாவும் வினையும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா. பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்காவையும் மாமாவையும் ஒண்ணு சேர்க்கலாம். இத பாருங்க பாட்டி, அண்ணனும் அண்ணியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முதல் வேலையா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களே, கம்யூனிகேஷன் கேப், அதை நாம நீக்கி ஆகணும். எஸ். அதுக்கப்புறம் அவங்கள பேச வைக்கணும். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு இப்ப யோசிக்கலாம். மாலதி அக்கா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க எதையுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. வினய் மாமாவே ஜீவிதாக்கும் சேர்க்கிற மிஷன்ல நானும் உங்க கூட இருக்கேன். மாலதி, நாம ஒரு பூஜை பண்ணலாம். அதனால அம்மன் சந்தோஷப்பட்டா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். நீங்க சொல்ற சரிதான் பாட்டி. அட, நல்ல கரைத்து தள்ளிப்புறத்துல என்ன ஆக போகுது? நம்ம இப்பயே சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். அக்கா, ஹாய். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? வாமா ஜீவிதா, எனக்கு மாலதி ஞாபகம் வந்தது. அதனாலதான் தாமகிட்ட சொல்லி. ஜீவிதாக்கா, வாங்க நீங்களே எங்க கூட உட்கார்ந்து சாட் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாக்கா, ஜாயின் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் ஜீவிதா. ஆந்த வந்துட்டேன் பாட்டி. மாலதி, பாட்டி என்ன கூப்பிடுறாங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ட்ராயர்ல வினயோட ஆயுர்வேதிக் மாத்திரை இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவரை நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்லு. சரி. அப்புறம் சுந்தர் கிட்ட சொல்லு, வினயோட லஞ்ச் பேக்க கரெக்டா பேக் பண்ண சொல்லி. அதுல சாலட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் போடணும். ஆனா ஆப்பிள் மட்டும் போட வேண்டாம். சரிக்கா. ஜீவிதா. ஆந்த வந்துட்டேன் பாட்டி. மாலதி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே, பாய். தமு, சரியான முட்டாளா இருக்கேடா. பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்க மாட்டியா? இப்ப நான் மட்டும் சமாளிக்கலன்னா எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிருக்கும். சாரிக்கா, எனக்கு எதுவுமே தெரியல எப்போ ஜீவிதாக்கா என் பின்னாடி வந்து நின்னாங்கன்னு. அவங்க முன்பக்கம் வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா, இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காது, எந்த மிஸ்டேக்கும் வராது, இது ப்ராமிஸ். அக்கா, இப்போ நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்றீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன். சரி, கவனமா கேளு. எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும்.
சரிக்கா. ஆனா இதுல கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா இதுல நான் கொஞ்சம் பொய்யும் சொல்ல வேண்டியது இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லக்கா. வினய் மாமாவே ஜீவிதாக்காவும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். வேணா பாருங்க, இந்த தாமுவால பண்ண முடியாத எதுவுமே கிடையாது. Yes. தங்கச்சினா இப்படி இல்ல. இல்ல தம்பினா இப்படிலாம் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க நில்லுங்க. ஐம் வெரி வெரி சாரிங்க. நான் மறந்து போய் உங்களுடைய வேலெட்டை ஷெல்ஃப்லயே வச்சிட்டேங்க. காஞ்சனா, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்னோட திங்ஸ் நீ எதுவும் எடுக்காதுன்னு. என்னோட ஃபைலு, என் செக் புக்ஸு, என் பர்ஸை தேடுறதுனால தான் எனக்கு இவ்வளோ லேட் ஆச்சு தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எவ்வளவு முக்கியமான மீட்டிங் போகணும் தெரியுமா? சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னா போதுமா? இருங்க, நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. இனிமே நான் நிஜமா அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். வினய், நான் உங்களுடைய எந்த பொருட்களும் இடமாத்தி வைக்கல. இந்தாங்க உங்களோட பர்ஸ். நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது இந்த பர்ஸ் தலகணி கடியில வச்சிருந்தீங்க. அப்படி ஏதாவது நீ செஞ்சனா நான் உன் கூட சண்டையை ஏற்பட போகிறேன். நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செய்யலாம். நீ என்ன செஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வினய், நான் உங்களை விட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பொருள் எங்க இருக்குன்னு உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வராது. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி நடக்காதப்போ நான் எந்த பொருளையும் தொலைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உன்னை தான் கேட்பேன். எனக்கு தெரியாது வினய் சார். என்ன? ஜீவிதா மேடம் உங்களோட ஆயுர்வேதிக் டேப்லெட்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். மாமாவோட மாத்திரை கிடைச்சிருச்சு. கொடுத்துட்டு வந்துடலாம். ரெண்டு நிமிஷம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. நான் என்னமோ காணாம போயிட்ட மாதிரி. சரி, அதை விடு. நீ இந்த மெடிசனை என்ன பண்ண போறேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? இதையா? நான் இதை வச்சு ஊறுகாய் போட்டு உனக்கு சாப்பிட கொடுக்க போறேன். Is it? முட்டாள். இது மாமாவோட மெடிசின்ஸ். ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தான் முட்டாள். இந்த மெடிசின் இருக்குல்ல, இத மறைச்சு வைக்கணும். உங்க மாமா கிட்ட கொண்டு போய் கொடுக்க கூடாது. என்ன? உனக்கு பைத்தியமா? மூளை மங்கி போயிடுச்சா? இந்த மெடிசின் மாமாவுக்கு. இதுதான் விஷயமே. இத பாரு, இது மாத்திரை. இது அண்ணனுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு ஃபோன் பண்ணுவாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கெடுக்க பார்த்த. வாவ், நீ இப்போ சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்திருக்க விஸ்வா. முதல் முறையா உன் மூளைக்குள்ள சூப்பர் ஐடியா வந்திருக்கு. வெரி நைஸ். இல்ல 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 இல்ல, முத முறையா உன்னோட மூளைக்குள்ள நான் சொல்ற வார்த்தை ஏறி இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். டிராஃப்ட்லாம் தேடி பாத்தியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் மெடிசன் அங்கே தான் வைப்பா. இல்லை வினய் சார், நான் அங்கே மட்டும் பார்க்கல. சரி பரவாயில்ல, நானே போய் பார்க்குறேன். நீ எனக்காக ஒன்று பண்ணு. என் லஞ்சை ரெடி பண்ணி வை, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்க சார். என்னடா இது, மாத்திரை எங்கேயும் காணோம். அவளுக்கு மட்டும் தான் எங்கே இருக்குன்னு தெரியும். சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். ஃபோனையும் எடுக்க மாட்டா. அப்படி நான் அவளை என்ன பண்ணிட்டேன்? எம்எல்ஏ இவ்வளோ கோவம். சரிப்போ, நானும் ஃபோன் பண்ண மாட்டேன். மாத்திரை கொடுத்துடலாமா? மாத்திரை போனா போட்டோம். ஐ அம் சோ சாரி மாமா. மாத்திரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அக்கா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா. நீங்க டயத்துக்கு சாப்பிடணும்ல. சாரி, நான் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். தேங்க்யூமா.
அக்கா இந்த கேஸ் இருக்கே ரொம்ப சீரியஸானது, அதுவும் இல்லாம ரொம்ப அர்ஜென்டானது. இதுல வினய் மாமாவோட ஒப்பீனியன் கண்டிப்பா தேவை. என்னாச்சு தாமு? ஏதாவது பெரிய ப்ராப்ளமா என்ன? அக்கா அது ப்ராப்ளம் தான், ஆனா என்னோடது இல்ல, அது என்னோட ஃப்ரெண்ட். இது அவளோட பேர் வந்து பீனு. ஓ சாரி, பீனுல பானு. அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இவருக்காலே பானு, இவ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. அப்புறம் இவளுக்கு கூட பிறந்த ஒருத்தவ இருக்கா, அவளோட பேரு கௌரி சித்தி. பானுவோட தங்கச்சி கௌரி சித்தியா? இல்ல 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 இல்ல, பானுவோட தங்கச்சி கௌரி சித்தி இல்ல. கௌரி சித்தி இருக்காங்கல்ல, அவங்க பானுவோட வீட்ல வேலை பார்ப்பாங்க. அப்புறம் கௌரி சித்திக்கும் 2 ட்வின்ஸ் இருக்காங்க. அது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க 2 குழந்தையும் கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க அங்க என்னாச்சுன்னா, பசங்க விளையாட போன இடத்துல அம்மா தொலைஞ்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சித்தி, 2 பசங்களுமே தொலைஞ்சிட்டாங்க. ஒரு பையன் ரைட்டு, ஒரு பையன் லெஃப்ட். இப்ப சென்டர்ல அம்மா இருக்காங்க. 16 வருஷம் கழிச்சு இந்த அக்கா இருக்காங்கல்ல, பானு கிட்ட சொத்தை பிரிக்க சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அவ கூட பிறந்த சித்தி. நான் என்ன சொல்றேன்னா தங்கச்சி, நான் என்ன சொல்றேன்னா ரெட்டை குழந்தைங்க. எவ்வளவு வேணும்னு கேட்டுட்டு இருக்கா? அக்கா மொத்த சொத்தையும் கேக்குறா, அவகிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கேக்குறா. ஆனா அவளுக்கு பாதி சொத்துல தான் உரிமை இருக்கு, இருந்தாலும் அவ முழு சொத்தையும் கேக்குறா. அது என்னன்னா, அந்த பாதி காசை அவங்க அம்மாக்காக கேக்குறா. அவங்க அவளோட ரியல் அம்மா கிடையாது, இருந்தாலும் அவங்க உண்மையிலே சித்தி தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு சித்தியா சொல்லலாமோ? நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவுமே புரியல. அக்கா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இந்த மேட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நீங்க இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணாதீங்க. இத வினய் மாமாவே ஹேண்டில் பண்ண விடுங்க. ஏன்னா அவரு சண்டிகர்ல பெரிய லாயர்க்கா. அவர் இந்த கேஸ இப்படி சொடுக்க போற நேரத்துல சால்வ் பண்ணிடுவாரு. நீங்க அவரே இதை ஹேண்டில் பண்ண விடுங்க. சண்டிகர்ல மட்டும் இல்ல, அவர் இந்தியாலயே பெஸ்ட் லாயர். ஆமாக்கா, அது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் லேட் பண்ணீங்க? சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்கக்கா. சீக்கிரமா ஃபோன் பண்ணி வினய் மாமா கிட்ட பேசுங்க. சீக்கிரம்க்கா, சீக்கிரம். என்னோட போன் எங்க இருக்குன்னு தெரியலையே. போன்? அட போன் எங்க வச்சிருக்கீங்க? இந்தாங்க. போன் பண்ணுங்க. என் போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? அக்கா, இந்த போனை நீங்க ஹால்ல விட்டுட்டு வந்தீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மாமா கிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு தெரியும் அவர் சொல்லிடுவாருன்னு. வினயோட மிஸ்ட் கால். வினய் எனக்கு கால் பண்ணிருந்தாரா? இருக்காது. மாலதி தான் திரும்பவும் ஃபோன் பண்ணிருப்பா. அவளோட போன்ல தான் எப்பவுமே சார்ஜே இருக்காதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, வண்டியை திருப்பி கொண்டு வந்துட்டீங்களா? இல்லையா? சரி விடுங்க, வண்டி வந்ததும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் இங்கே இருக்கேன். தமும், வினயோட போன் பிஸியா இருக்கு, விட. அட பிஸியா இருந்தா இப்ப என்னக்கா ஆச்சு? திரும்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேக்கா ப்ளீஸ். அக்கா இது சீரியஸான அர்ஜென்ட் மேட்டர்க்கா, ப்ளீஸ் கால் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு வாட்டி நான் கடைசி ட்ரை பண்றேன். ஜீவிதா, ஹலோ. வினய், தாமுக்கு ஒரு லீகல் அட்வைஸ் வேணுமா? தாமுக்கா லீகல் அட்வைஸா? ஏன், அவனுக்கு என்னாச்சு? இல்ல தாமுக்குலாம் எதுவும் இல்ல. தாமோட ஒரு ஃப்ரெண்டு 2 பேரு சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டாங்க. கௌரி சித்தி தாமோட ஃப்ரெண்ட் வீட்ல வேலை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கௌரி சித்திக்கு 2 பொண்ணுங்க. அதுல அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க வந்து ஒரு சந்தையில தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு வந்து இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டில பங்கு கேக்குறாங்க. மொத்தம் ப்ராப்பர்ட்டி கேக்குறாங்க. சுத்தி உங்களுக்கு பங்கு வேணும்னு கேக்குறாங்க. பாதி அவளோட பங்கு, அப்புறம் மீதி அவ இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டதுக்காக அவ அதையும் கேக்குறா. ஜீவிதா, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் காலையில உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நேரடியா ஃபோன் பண்ண வேண்டியதானே? எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சீரியஸா யோசி. உனக்கே தெரியுதா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு? அவன் ஃப்ரெண்டோட கௌரி சித்தியோட ரெட்டை குழந்தைங்க இல்ல?
அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை சந்தையில தொலைஞ்சு போயிட்டாங்க. ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் மட்டும் ஃபோன் பண்ணு. ஓகே? வினய், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சாக்கல்ல சொல்லணும்? முதல்ல நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஃபோன் பண்ண. ஆனா நீ ஏன் எடுக்கல? நீ எடுக்கலல? இருந்தாலும் நான் ஏதோ அர்ஜென்சியா இருக்க போதேன்னு தான் ஃபோன் எடுத்தேன். உன்ன மாதிரி நேரோ மைண்டடா இருந்தா ஃபோன் எடுத்துக்க மாட்டேன். வினய், நீ சொன்னதை நான் கேட்க விரும்பல. ஓகே? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் முதல்ல கிளம்புறேன். டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது.